வார்த்தைக்கு நிறைய திரும்புவோம். 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய ஆத்துமா மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது. பாருங்க, வார்த்தையை எவ்வளவு அளவுக்கு நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவு அளவுக்கு நாம் தேவனுடைய வசனங்களால் நிரப்பப்படுகிறோம். நிரப்பப்பட்ட வார்த்தைகள் நமக்கு பலனை கொண்டு வருகிறது. அதனால தான் பாருங்க, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறார். பாருங்க, யோவான் 10 இதெல்லாம் போட்டிருக்குது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்னவா இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்போ கர்த்தருடைய அன்பை கொஞ்சம் இன்னைக்கு எண்ணி பாருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பாருங்க நன்மைக்கு ஏதுவாய் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கர்த்தர் தான் இங்கே எழுதி வச்சிருக்கிறது, உங்களுடைய வருத்தத்திற்கும் துக்கத்திற்கும் போராட்டத்திற்கும் காரணம் யாரு? இந்த உலகத்தின் அதிபதி ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேரு பிசாசு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நானும் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வார்த்தை நிறைவேறி இருக்கிறது என்று. அப்போ நான் சொல்லுகிறேன், அந்த நல்ல மேய்ப்பர்கிட்ட இந்த மாலை வேளையில் யாராவது ஆண்டவரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாதுங்கய்யா, ஏசுன்னா எனக்கு யாரும் தெரியாது, எனக்காக அடிக்கப்பட்டாருன்னு சொன்னாங்க, சொன்னதுக்காக இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்களுக்காக, உங்கள் ஒருவருக்காக அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு மாறுவதற்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீரே என் ஆண்டவர், உண்மை இன்று முதல் என் சொந்த இரட்சகராக என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் பிடித்திருக்கிற தரித்திரம், பாவ கட்டுகள் எல்லாம் மறைந்து போகும். முதலாவது கர்த்தர் பாவத்தை மன்னித்து அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி இருக்க பண்ணுகிறார். அப்போ நான் சொல்கிறேன், எழுதி இருக்கிற வார்த்தையில் தான் முதலாவது தேவன் இருக்கிறார். இன்னைக்கு தேவன் எங்கே இருக்கிறார்னா எழுதி இருக்கிற வார்த்தையில் தான். இன்னைக்கு பாருங்க, நம்மளாம் ஒன்று உருவம் பண்ணி அதை என்ன பண்ணக்கூடாது, தெய்வம்னு சொல்லக்கூடாது. அதனால தான் போன வாரம் எடுத்தேன், மோசை 10 வாதைகளுக்கு பின்னாடி என்ன நோக்கத்தோடு தேவன் செய்தார் என்பதை எடுத்தேன். எல்லாமே அசுரத்துன்ற அந்த தேவதைகள் தேவனாக வழிபடுறத தேவன் முறியடிக்கிறார் முதலாவது. ரெண்டாவது ஒரு காரியமாக எடுத்து காண்பித்தேன், அந்த வண்டுகள் என்ன, முதல்ல என்ன, எல்லாமே எகிப்து அந்த மன்னன் பாருங்க கடவுளாக நிறுத்தியிருக்கிறான். எல்லாவற்றையும் ஆண்டவர் முறியடிக்கிறாரு. முறியடித்து தானே ஒருவன் ஞானமுள்ள தேவன் என்று அங்கே வெளிப்படுத்துகிறத போன வாரம் எடுத்து காண்பித்தேன். அப்போ பாருங்க, இன்னைக்கும் மனுஷனுக்கு என்னன்னா தொட்டு உணரக்கூடிய விதத்தில் இருக்கணும் என்று அவன் விருப்பப்படலாம். நான் இதுதான் தேவன், அவரை தொடரணும்னு நினைக்கிறான். தேவன் ஆவியாக இருக்கிறார், ஆவியிலே தான் நம் தேவனை என்ன பண்ண முடியும், தொழுது கொள்ள முடியும் என்று வேத வசனம் தெளிவாய் போதிக்கிறது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒரு உருவத்தை பண்ணி அவர் கடவுள் அப்படின்னா அப்போ எப்பேற்பட்ட உருவத்தை நம்ம என்ன பண்ண முடியும். நான் சொல்கிறேன், அதனால தான் மோசையின் காலத்தில் உருவத்துக்குள்ள கடவுள் என்னைக்குமே அடங்குறது கிடையாது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்படிப்பட்ட தேவன் ஒரு பொம்மைக்குள்ளேயோ உருவத்துக்குள்ளேயோ அடங்கிடுவார் என்று எதிர்பார்க்குறீங்களா? முடியவே முடியாது. அதனால தான் முதலாவது இதை சொல்கிறாரு, என்னை தவிர வேறொரு தேவன் உனக்கு இல்லாது இருப்பதாக. அப்போ கர்த்தர் மாத்திரம்தான், இயேசு மாத்திரம்தான் நம்முடைய நல்ல மெய்ப்பனாக இருக்க முடியும். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அதனால தான்
இன்னைக்கு கர்த்தர் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வார்த்தைக்குள்ளே தான் பார்க்க முடியும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் எழுதியிருக்கிற வார்த்தையில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். எழுதியிருக்கிற வார்த்தையில் தான். ஒருவேளை ஞானம் வேணுமா, ஒருவேளை எனக்கு இந்த காரியங்களை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எழுதியிருக்கிற வார்த்தையில் முதலாவது கவனமாக இருங்கள். இதைத்தான் யோசுவாவுக்கு சொன்னார். பயந்து கொண்டு இருக்கும்போது, திகைத்து கொண்டு இருக்கும்போது, மோசே 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்தி வெற்றிகரமாக கூட்டு வரான். இப்போ மோசையுடைய காலம் முடிவடைகிறது. இப்போ அடுத்த யாருடைய காலம்? யோசுவாவை கொண்டு தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். அவர் சொல்றாரு பாருங்க, யோசுவா 1ஆவது அதிகாரம். அதனால தான் இன்னைக்கும் நான் எப்படி வழி நடத்த போகிறேன், எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், எப்படி ஆண்டவரே இதை நான் சூஸ் பண்ணணும், எப்படி நான் தெரிந்து கொள்வது அப்படின்னு நினச்சிங்கன்னா பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் யோசுவா பயந்து கொண்டு இருக்கும்போது சொன்ன வார்த்தை தான். யோசுவா 1ஆவது அதிகாரம் 5 பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 8ஆவது வசனம் பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது எழுதியிருக்கிறவர்களின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருப்பையாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்போ கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நீ நல்ல வெற்றி பெறணும், உன் வேலையில் நல்ல வெற்றி பெறணுமா, உன் குடும்பத்தில் நல்ல தகப்பன தாயா கணவராக இருக்கணுமா, எழுதி இருக்கிற வார்த்தைக்கு உன்னை ஈல்ட் பண்ணு. உன்னை நீ என்ன பண்ணு, அதற்கு அர்ப்பணி. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யோசுவா இதை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்குறான். இப்போ நான் போகலாமா ஆண்டவரே, அவங்கள முறியடிக்கலாமா? கர்த்தர் சொல்கிறார், பிளானையே கொடுத்து அனுப்புகிறார் யோசுவாவுக்கு. நீ போ, ஒருத்தொருத்தனை உனக்கு நான் அடிமைப்படுத்துகிறேன், நீ போ, உன்னை எதிர்க்கிற மனிதர்களை நீ ஜெயிப்பாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. போகிறான், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறான். இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் வேலையை நிமித்தமாக சில யோசிக்கலாம், எத்தனையோ பேர் எனக்கு காம்படிட்டராக இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக எனக்கு வர்றாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தை உங்ககிட்ட இருக்கும்போது எந்த சுற்றி இருக்கிற பையனாக இருந்தாலும் நான் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லாவற்றையும் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன். ஆமென். அப்போ பாருங்க, வெற்றி வேண்டும் என்றால் எழுதப்பட்ட வார்த்தைக்குள் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எங்கும் வெற்றி இல்லை. திட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் நம்பிக்கொண்டு இருக்கிற காரியம் வார்த்தையில் மட்டும்தான் இருக்க முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, பெரிய தலைவர் பாருங்க, ஒரு வாக்கை கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கை நம்பி என்ன பண்றோம், நம்ம போயிடுறோம். ஏன்னா கொடுத்தவர் யாரு? தலைவர், பெரிய தலைவர். இன்னைக்கு ஒருத்தர் பெரிய ஒரு வெள்ளை சிப்பம் போட்டுட்டாருன்னா பாருங்க, பெரிய ஒரு உலகத்தில் பெரிய ஆளாக இருந்தால் அவர் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா திரும்ப திரும்ப கேட்பீங்களா அவர்கிட்ட போய், ஐயா வெறும் வார்த்தையை மட்டும் சொல்கிறீங்களே, நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்படியா போய் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? என்ன சொல்லுவீங்க? நீங்கள் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் எதை நம்பி போகிறீங்க? வார்த்தையை நம்பி போகிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ பயந்து கொண்டு இருக்கியா, பயந்த காரியங்கள் உனக்கு நேரிடாது. நம்ம சொல்கிறோம் பயந்த காரியம் நேரிடுன்று, ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கொண்டு இருக்கும்போது எந்த காரியம் நமக்கு நேரிடாது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கொண்டு இருக்கும்போது அந்த பயம் ஒன்றும் இல்லாமல் போகுது. அன்னைக்கு யோபு கர்த்தருடைய வார்த்தையை நம்பல, பயத்தை நம்பினான். புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு பயத்தை நம்பிக்கொண்டிருந்தீங்கன்னா பயம் உங்களை சூழ்ந்து கொண்டோம். பயத்தின் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமா நடக்கும், பயம் நடக்காது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இது எனக்குள்ள
அதான் பாருங்க, வெளிப்பாடாக வர வேண்டும். வெளிப்பாட்டின் ஆவியை எனக்கு கொடுமாண்டவரேன்னு இந்த மாலை வேளையில் ஜெபம் பண்ணுங்க. அந்த வெளிப்பாட்டின் அறிவு தான் உங்களை கட்ட வைக்க போகிறது. அந்த வெளிப்பாட்டின் அறிவு தான் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அப்போ நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய தலைவர் ஒரு வாக்கை கொடுத்துட்டாருன்னா அதை நம்பி போகிறோம் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மறந்து விடுகிறோம். கர்த்தர் நிறைய எழுதி வச்சிருக்கிறாரு. நீ கீழா இராமல் மேலா இருப்பாய், வாளா இராமல் தலையா இருப்பாய். உன்னை எதிர்க்க வருகிறவர்கள் ஒரு வழியாய் பெறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். நீ அநேக ஜாதிகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எப்பேற்பட்ட வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுடைய வார்த்தையை மறந்து விடுகிறோம். அவர் நமக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதி கொடுத்துருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி பாஸ்டர் அந்த விசுவாசத்தை உண்மையிலே வளர்த்துக்கிறது, விசுவாசத்துக்குள்ளே போகிறது எப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை படிக்க 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 நம்மளுக்குள்ள இருந்து விசுவாசம் வரும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க பாருங்க, விசுவாசம் எனக்கு தான் ரொம்ப இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு. அது உங்களுடைய பெருமையை கொண்டு வந்துடும். நல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தில் சரியாக இருக்க வேண்டும். விசுவாசம் யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் தப்பாக இருக்கிறாங்க. நிறைய வார்த்தையை கேட்குறவங்களும் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் விசுவாச அறிக்கை பண்ணேனாக்கும் ஒன்றும் நடக்காதுன்னு நான் சொல்கிறேன். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி, எதை நோக்கி? வார்த்தையை நோக்கி ஓட கடவீர்கள். வார்த்தையை நம்பி எந்த மனுஷன் ஓடுறானோ, வார்த்தையை நம்பி எந்த மனுஷன் இருக்கிறானோ, அந்த வார்த்தையை நம்பி இருக்கிற மனுஷனுக்கு நன்மைகள் நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியார் சொல்லுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் சர்ச்சுக்கு போறேன் பண்றேன். உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க நிறைய பேர், என்னக்கா நானும் ஜெபிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறேன், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா வார்த்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எதையும் நம்பி இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய விசுவாசத்தை நிறைய பேருங்க நம்ம பாஸ்டர் சொல்லுவாங்க அடிக்கடி, உபவாசத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. அதுபோல் இன்னைக்கு மனிதர்கள், நிறைய மனிதர்கள் தன்னுடைய விசுவாசத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். தவறான காரியம். பிசாசு லைட்டாக குழப்பி விட்டாலும் போதும் கிறிஸ்தவ ஜீவி முடிஞ்சு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய நம்பிக்கை வைக்காத, வார்த்தையில் விசுவாசத்தில் வை. வார்த்தை மேலே உன் விசுவாசம் இருக்கட்டும். எத்தனை பேருக்கு புரியுது? வார்த்தை மேலே உங்கள் விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை சொல்லுகிற காரியம் உங்களுக்கு கொண்டு வரும். நம்பிக்கையின் அடையாளம் வார்த்தை. புது பலனை, தைரியத்தை, தெம்பை நமக்கு கொடுக்கக்கூடியது எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து மட்டுமே என்னைக்குமே. ஆமென். அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு விசுவாசம் வேணுன்றவங்க எழுதப்பட்ட வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. நடக்காத காரியங்களில் எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து சொல்லிக்கிட்டே இருங்க. தேவன் பாருங்க, அந்த விசுவாசத்தை அந்த வார்த்தையின் மூலியமாக உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். துவக்கி விடுவார் விசுவாசத்தை. எத்தனை பேருக்கு புரியுது? சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது. அப்போ எழுதப்பட்ட வார்த்தைக்கு நேராக நீங்கள் வர வேண்டும். அப்போ ஒரு இதை கவனிங்களேன். ஒரு இலக்கு எப்படி தெளிவான காரியங்களை அறிவிக்கிறதோ, அதுபோல முடிவின் காரியங்களை தெளிவாய் அறிவிப்பது தேவனுடைய வார்த்தை. அதுதான் இறுதியான முடிவு. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு இலக்கு எப்படி தெளிவான காரியங்களை அறிவிக்கிறதோ. பாருங்க, ஒரு இலக்கு இருக்குது. இன்னைக்கு ஒரு கம்பெனி போனீங்கன்னா இந்த வருஷம் என்ன டார்கெட் பாரு, இப்படின்னு. ஆனால் எதுவுமே வராது, எதுவும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு இலக்கை நிர்ணயித்திருப்பார்கள். அந்த இலக்கை நோக்கி என்ன பண்ண வேண்டும்? ஓடிக்கிட்டே இருக்க வேண்டும். அது நடக்குதா நடக்கலையானா தெரியாது. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு வச்சுருப்பீங்க, இந்த வருஷத்தில் என்ன பண்ணணும், அம்மாமாருங்க ஏதாவது ஒரு செயின் எடுத்துடணும், ஏதாவது ஒரு மோதிரத்தை எடுத்துடணும், ஏதாவது ஒரு பேங்கிள் எடுத்துடணும். நீங்கள் ஒரு இலக்கு வச்சுருக்கலாம். ஐயாமார்கள் நீங்கள் என்ன இலக்கு வச்சுருக்கலாம்? எப்படியாவது இவள்கிட்ட இருந்து அந்த செயினை கொடுக்குற வேண்டிய காசை தூக்கி நம்ம சேவ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி நீங்கள் ஒரு இலக்கை வச்சுருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு இலக்கை திட்டமிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த இலக்கு நடக்குமா நடக்காமல் போதான்றது
நடக்கும்போது தான் தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தேவைகள் ஏற்படுவதற்கு முன்னாடியே சந்திக்கக்கூடிய நிர்ணயமான வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஒருவேளை உங்களுக்கு வியாதி வரலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை உறுதியாக சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானேன். நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். உறுதியான வசனம் நமக்கு இருக்கிறது. எத்தனை சொல்லு? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், உறுதியான தேவ வசனம் நமக்கு இருக்கிறது. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு இருக்குது. பயப்படாதீங்க. உங்க இலக்கு சொல்லுங்க, உங்க இலக்கு நிச்சயமா நன்மை மாத்திரம்தான். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னையும் என் குடும்பத்தையும் என் தொழிலையும் என் ஊழியத்தையும் தொடரும். ஆமென். இதுதான் இறுதியான முடிவு. கர்த்தருடைய வார்த்தை இறுதியான முடிவை கொண்டு வரும். உங்க இலக்கு முடியுமா முடியாதான்றது அது நின்றுக்கிட்டே இருக்கக்கூடியது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? உறுதியான முடிவை கொண்டு வரக்கூடியது. ஆமென். அப்போ கொஞ்சம் கவனிங்களேன். அப்போ சுகத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னது? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ஏசாயா 53வது அதிகாரம் 4-5 வசனங்களை படிங்க. செழிப்புக்கு ஒரு முடிவு இருக்கிறது. உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22, வேணாய் குறிச்சுக்கோங்க. மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. நீடிய ஆயுளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அது என்னது? சங்கீதம் 9வது அதிகாரம் 16வது வசனம், சங்கீதம் 118:17. அப்ப குடும்பம் நன்றாய் இருப்பதற்குண்டான வசனங்கள் யோசுவா 24:15, ஏசாயா 8:18, சங்கீதம் 112:2. அப்ப எல்லாவற்றிற்கும் ஆரம்பத்திலேயே வார்த்தை முடிவை கொண்டு வருகிறது. ஆமென். நீங்க ஒரு காரியத்தை துவக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறீங்க, இது எப்படி முடிய போதோன்னு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்கு தெரியுமா? துவக்கிறதுக்கு முன்னாடியே முடிவை கொண்டு வந்து கொடுத்து விடும். ஆமென். நீங்கள் சொல்லலாம், நான் கையிட்டு செய்ய போகிறேன் ஒரு வேலை, என்னவா இருக்க போகுதோ? கர்த்தர் சொல்கிறாரு, நீ கையிட்டு செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். முடிவை தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்துடும். இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு எதிர்பார்த்து காத்திருக்க போகிறீங்களா? இல்லை முடிந்த தேவனுடைய வார்த்தை எடுத்து முடிக்கிற வண்ணமாக நீங்கள் முடிந்து வாழ்ந்து காட்டப் போகிறீர்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க வாழ்ந்து காட்டப் போகிறோம்னு? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டும். பாருங்க, இந்த உலகத்துல பிசாசு பிடித்த இந்த உலகத்துல, பிசாசு மனிதர்கள் நிறைந்த உலகத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, என் வார்த்தைகள் அனுப்பின காரியமாய் வாய்க்கும். எடுத்து வார்த்தையை சொல்லு, உலகத்துக்கு நேரா சொல்லு, மனிதர்களுக்கு நேரா சொல்லு. பிசாசு கேட்கட்டும், அதை வெக்கப்பட்டு அவன் ஓடி ஓடி ஒளியட்டும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல 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 வெற்றி உண்டாகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அவ எத்தனை பேர் நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போறீங்க? எழுதப்பட்ட வார்த்தை தெளிவாய் இருக்கிறது. அப்ப எழுதப்பட்ட வார்த்தையில் தான் என்னைக்குமே முடிவு இருக்கிறது. பாருங்க, இயேசுவும் அப்படித்தான் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம், மத்தேயு 4:3 பாருங்க. எல்லாருக்கும் தெரியும், சோதனைக்காரன் பிசாசு அங்க பாருங்க, ஆண்டவர் சோதிக்கிறதுக்கு வரான். தேவன் என்னத்தை சொல்லுகிறார் யோசிக்கல. உடனே முதலாவது பாருங்க 3வது வசனம், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? யோசிக்கல. இது எப்படி முடிய போகுது? கல்லுகள் அப்பங்களாக மாறுமா? இது முடியாத காரியம், இது எப்படி நடக்கும்? என்னால முடியும்னு அவனுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குதா? எந்த காரியத்தையும் அவர் யோசிக்கல. ஏனென்றால் இயேசு வார்த்தையிலே நிறைந்திருந்த காரணத்தினால அவருக்கு தெரியும், வார்த்தை முடிவை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது, நீங்க சொல்லலாம். கர்த்தர் சொல்றாரு, வார்த்தை முடிவை கொண்டு வரும். அன்னைக்கு பிரச்சனை மாதிரி பிசாசு பாருங்க வார்த்தையை தூக்கி போடுறான். ஆண்டவரும் பாருங்க வார்த்தையை சொல்றார். 4வது வசனம், அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவருடைய வார்த்தையை பாருங்க. திரும்ப இன்னைக்கு
அவனுடைய கேள்விக்கு இந்த வார்த்தை என்ன பண்ணிருச்சு? முடிவை கட்டி விட்டது முதலாவதுக்கு. ரெண்டாவதாகவும் ஒரு குழப்படியை கொண்டு வரான் பாருங்க. மத்தேயு 4:6 பாருங்க. நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. அவர் பாருங்க, எழுதியிருக்கிற வார்த்தையை திரும்ப கோட் பண்ணி அந்த பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வருகிறார். இது எங்க எழுதியிருக்கிறது இந்த வார்த்தைகள்? உபாகமம் 6:16 பழைய ஏற்பாடில் எழுதியிருக்கப்பட்ட வார்த்தைகளை எடுத்து பேசுகிறார். இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். அப்போ வார்த்தை தெளிவாக இருக்கிறது. நீங்க தான் படிக்கணும். நல்ல வாழ்க்கை வேணுமா, நல்ல குடும்பம் அமையணுமா, நல்ல பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டுமா, எழுதப்பட்ட வார்த்தைகள் எடுத்து சொல்லுங்க. பிசாசு 3 முறையும் சோதிக்கிறான். 3 முறையும் எழுதப்பட்ட வார்த்தைகள் எடுத்து தெளிவாய் தேவன் போதிக்கும் பொழுது அதற்கு ஒரு முடிவை தேவன் கொண்டு வருகிறார். இன்னைக்கு தேவன் உங்ககிட்ட விரும்புறது தான், அவருடைய பிள்ளைகளும் எழுதப்பட்ட வார்த்தைகளை என்ன பண்ண வேண்டும்? தெளிவாய் இருப்பீர்கள் என்றால் நீங்களும் வெற்றி பெற முடியும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, நல்லவர்கள் தான், ஆனால் என்ன பண்ணுறாங்க? சில ஞானம் இல்லாத காரணத்தினால் என்ன பண்ணுறாங்க? நிறைய இடத்துல தவறுகள் நடக்கிறது. ஏன் தெரியுமா? வேதம் போதிக்கிறது வார்த்தையை தெளிவாய் என்ன பண்ணலை? பிடிக்கலை. நல்ல சபைக்கு போகிறவங்க தான், நல்ல வார்த்தையை கேட்குறவங்க தான் பாருங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் தெளிவாய் இருந்தீர்கள் என்றால் ஜெயிக்கலாம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். எங்க தெளிவு இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்குது. இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷி பாக்கியவான். நீங்கள் பாக்கியவானா இருக்க போகிறீர்களா? அப்ப நான் சொல்றேன், வசனம் ரொம்ப முக்கியம். எழுதப்பட்ட வசனம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஏன் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக சொன்னார்னா, மோசேட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். இன்னைக்கு ஒன்று புதுசாக கர்த்தர் என்ன பண்ணல? சொல்லி கொடுக்க போவதல்ல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் ஏதாவது புதுசாக சொல்லி கொடுப்பாரு. பாஸ்டர் புதுசாக சொல்லி கொடுக்குறாருன்னா அது ஒரு கள்ள உபதேசம் தான். இப்படி ஆடலாம், அப்படி ஆடலாம், இதுல பவர் இருக்கு, அதுல பவர் இருக்கு. நான் சொல்றேன், எழுதப்பட்ட வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. ஆமென். அன்னைக்கு யோசுவால இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் வார்த்தையை மட்டும் தான் கொடுத்து கொண்டே வருகிறார். ஏனென்றால் வார்த்தையில தான் தேவன் மிகப்பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அப்ப இதனுடைய முடிவு குட் சக்சஸ், நல்ல வெற்றி ஆண்டவர் பெறார். ஆமென். எந்த காரியத்திலையும் தோக்கல ஆண்டவர், வெற்றி மட்டும்தான். வார்த்தையை நம்புறவர்களுக்கு, வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு, வார்த்தையை உறுதியாய் பிடிக்கிறவர்களுக்கு, தெளிவாய் எழுதப்பட்ட வார்த்தையை தெளிவாய் பிடிப்பீர்கள் என்றால் வெற்றி மட்டும்தான் உண்டாகும். ஆமென். அப்ப ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன பாஸ்டர் ஒப்பு கொடுக்கிறதுனா என்ன? அப்படின்னா என்றால் ஒப்பு கொடுத்தல் என்பது எழுதப்பட்ட வார்த்தைக்கு முற்றிலுமாய் நம்மளை அர்ப்பணிப்பது தான் ஒப்பு கொடுப்பது. நீ நிறைய பேர் சொல்றாங்க, ஒப்பு கொடுக்குறீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னாடி போய் முழங்கால போட்டு, நான் வளர்ந்து வர காலத்துலலாம் இந்த பெயர் கிறிஸ்தவ சபையிலேருந்து வந்தேன், ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னாங்க. எங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. போய் ஒப்பு கொடுப்போம். 2வது நாளே திரும்ப செய்த பாவத்தை செய்வோம். உண்மையிலும் உண்மை, எங்களால் வெளியே வர முடியல. நானும் அப்படி தான் இருந்தேன். ஒரு சில பாவங்கள்லேருந்து வெளியே வராமல் தவித்து கொண்டே இருந்தேன். விழுந்து எந்திரிச்சேன், விழுந்து எந்திரிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ இதுக்கு முடிவு இல்லையா? ஒரு நாள் நான் யோசித்தேன், அப்போ நம்ம தேவன் நம்ம கடவுள் உண்மையான கடவுள் இல்லை போல அப்படின்னு நான் யோசித்த காரியங்கள் நிறையா உண்டு. ஆனால் அப்போ தான் பாருங்க, நல்ல வேலை இந்த பைபிள் கையில் கிடச்சிச்சு. ஆமென். எத்தனை பேருக்கு உங்கள் கையில் பைபிள் இருக்குது? இந்த பைபிள் மட்டும் நம்ம கையில் கிடைக்காம இருந்துச்சு, இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா வாழ முடியாது. ஒப்பு கொடுக்கறது எங்கே ஒப்பு கொடுக்கணும்னா வார்த்தையில் ஒப்பு கொடுக்கணும். வார்த்தையை நம்பணும், வார்த்தை சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். வார்த்தை வரும் பொழுது அசட்டை பண்ணாமல் வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு வார்த்தையை சொல்ல வேண்டும். இயேசு
ஜெயித்தார், நல்ல வெற்றியை பெற்றார் என்றால் எழுதப்பட்ட வார்த்தையை சொல்லி 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 வெற்றியை பெற்றார். ஆமென். இன்னைக்கும் நீங்களும் நானும் எழுதப்பட்ட வார்த்தையை சொல்லி 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 வெற்றியை பெறலாம். ஆமென். இன்னைக்கு வெற்றியை பெற முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. வெற்றி எனக்கு வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது. எது வேண்டுமானாலும் வார்த்தையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். இப்போ எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து ஜீவனை கொண்டு வர முடியும், எல்லாவற்றையும் கொண்டு வர முடியும். பாருங்க, திருப்புங்க 2 நாளாகமம் வாசித்து முடிப்போம். 2 நாளாகமம் 20, 2 நாளாகமம் 20வது அதிகாரம். இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி. நான் அநேக தடவைகள் இதில் அநேக கோணங்களில் தேவன் எனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் அநேக தடவை இதை நான் போதித்திருக்கிறேன். ஒரு புதிதாக பார்ப்போம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1 to 30 வரை இதோடைய இது இருக்கிறது. ஆனால் நான் சொல்கிறேன், 1-2வது வசனத்தை வாசிக்கிறேன். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். நல்லா பாருங்க, அப்பொழுது யோசபாத் பயந்து, அதனால சொல்றேன், பயந்த காரியத்துக்கு பயந்தது நேரிடும். பயந்த காரியம் வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை நம்பினீர்கள் என்றால் அது வல்லமையை காண்பிக்கும். ஆமென். இங்கே பயப்படுறான். நிறைய பேர் சொல்றாங்க, பயந்துட்டியா போச்சு. கர்த்தர் சொல்றாரு, போகாது, என் வார்த்தை உனக்கு நான் கொடுக்குறேன். என் வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால் அது நீ வெற்றி பெறுறதுக்கு முதலாவது அடையாளம். இங்கே பயப்படுறான். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. பயந்து உடனே கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்போ பெரிய பிரச்சனை, போராட்டம் வரும் பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்கிறோமா? கர்த்தரை தேட வேண்டும். இப்போ யூதாவெங்கும் கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன பண்ணுறான்னு பாருங்க. 6வது வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமம் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு. இப்போ பிரச்சனை வருது. பிரச்சனை இவன் பிரச்சனையா பார்க்குறான்னா யாருடைய பிரச்சனையா பார்க்குறான்? ஆண்டவருடைய பிரச்சனையா பார்க்குறான். ஒருவேளை நீங்கள் செய்கிற தொழிலில் சில நேரத்தில் ஒரு டல்லாக இருக்கலாம். சில வேலையில், ஒருவேளை சில நேரங்களில் வேலை பார்க்குறவங்க ஒரு முள்ளை போல் குத்திக்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, அது உன் பிரச்சனை இல்லை, அது ஏன் பிரச்சனை. நான் தான் உனக்கு தொழிலை உருவாக்கி கொடுத்தேன், நான் தான் உனக்கு இந்த தொழிலை ஏற்படுத்தினேன். அப்போ இந்த தொழிலை ஒன்றும் இல்லாமல் போகிற அளவுக்கு பிசாசால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஆமென். உங்கள் படிப்பை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் தொழிலை யாரும் உங்கள்கிட்ட பாருங்க முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை உயர்ந்த ஸ்தானங்கள் ஏறி வர பண்ணுவேன். அதுதான் அவருடைய திட்டமும் நோக்கமும். இப்போ ஒருமுகப்பட்டு என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். 7வது வசனம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்னென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? என்ன ரொம்ப முக்கியம். பயந்தான், கர்த்தரை தேடுறான், ஆனால் வார்த்தையை சொல்றான். என்ன, எங்க எழுதப்பட்ட வார்த்தை? ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை தேவனுக்கு நினைவுபடுத்துறான். இன்னைக்கு எத்தனை பேர் பயந்தோன்னே கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருக்கு ஞாபகப்படுத்துறது இல்லை, சும்மா தட்டிட்டு கையை தட்டிட்டு நல்லா கத்திட்டு போகிறதுக்குரிய சபை அல்ல. சபை ஒரு வெற்றியின் அடையாளம். சபை எல்லா மனிதர்களுக்கும் ஒளி கொடுக்கின்ற வாழ்க்கை தான் சபை. நான் சொல்கிறேன், இங்கே வர மக்களுக்கு, இந்த வர மக்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வெற்றியாக இருக்க வேண்டும், ஒளியாக இருக்க வேண்டும். உலகத்தில் எங்கு போனாலும் வெற்றியோடு வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். இவன் பாருங்க, கர்த்தர்கிட்ட ஜபத்தை சொல்கிறான் பாருங்க. 8வது வசனம். ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். நல்ல 9வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால்
அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். யார் அது சொன்னது? யாருங்க சொன்னது இந்த வார்த்தைய? உங்களுக்கு தெரியுமா? பைபிளை படிக்கிறீங்க. யாரு சொன்னது? ராஜாவாகிய சாலமோன் தேவாலயத்தை கட்டும் பொழுது, பிரதிஷ்டை பண்ணும் பொழுது இந்த வார்த்தைகளை அங்கு சொல்றான். இந்த வார்த்தையை யோசபாத் எடுத்து இப்ப சொல்றான். எங்க இருக்குது? 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துல. நேரம் இல்லை, 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. அவனுடைய ஜபங்களை எல்லாம் இவன் ஜபமாக மாற்றுகிறான். எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்களே. சரி, என்ன காட்டுறேன், என்ன காட்டணும், பார்த்தாதான் அது நல்லா இருக்கும். 1 ராஜாக்கள் 8. ஒன்று ராஜாக்கள் 8 36, 37, 38, 39, 40 எல்லாம் படிச்சு பாருங்க வீட்டில் போய். அதில் ஒரு வருஷம் வாசிக்கிறேன். 37, தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும் கொள்ளை நோய் உண்டாகிற போதும் வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சை கிளி உண்டாகிற போதும் அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் தேவரீர் கேட்டு எல்லாவற்றையும் செய்வீர். படிச்சிருக்கிறீங்களா அந்த வசனத்தை? அவனுக்கு பலன் அளிப்பீராக என்று சாலமோன் சொன்ன வார்த்தையை இங்க யோசபாத் சொல்லுகிறான். இதுக்கு நீங்க சொல்றீங்களா பயப்படும் நேரங்கள்ல? அதனாலதான் ஆண்டவரே வந்துட்டாங்க, முடிய போகுது, பக்கத்துல வந்துட்டாங்க, போச்சு, என் காரியங்கள் போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா போயிடும். கர்த்தர் சொல்றாரு, எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து அடிங்க பிசாசு இயேசுவின் நாமத்தினால. உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். சொல்லணும் பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு மனிதர்கள் உங்களை அழிக்கணும் கொல்லணும்னு வரலாம், அநேக கடன்காரர்கள் சுத்தி இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. வார்த்தையில நிறைந்திருக்கிற மனுஷனை எந்த தீமையும் எந்த பிசாசும் தீண்ட முடியாது. ஆமென். பாருங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் பேசுறான். இப்ப அவனுடைய பலன் என்ன? கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்றாரு? இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சோடனே 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான பெனானியாவுக்கு பிறந்த சகேரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனாகிய லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அப்ப கர்த்தரை பாருங்க, அவருடைய வார்த்தையை அவருக்கு சரியா சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அப்ப அவருடைய வார்த்தையை கரெக்டா சொல்றீங்களா? எழுதப்பட்ட வார்த்தை தெளிவா இருக்குது. மனுஷன் துரத்தலாம், இன்னைக்கு அவங்களை அழிக்கிறதுக்கு யோசபாத்துக்கு விரோதமா ஆட்கள் வரலாம், வந்தாலும் எழுதப்பட்ட வார்த்தை தெளிவாக இருந்ததுனால அந்த வார்த்தையை கர்த்தருக்கு சொல்றான் பாருங்க. சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. இப்ப சொல்லி இருக்கிறாருன்னு ஆண்டவர் கேட்ட உடனே ரிப்ளை பண்றாரு, நான் இந்த யுத்தத்தை நான் பண்றேன், நீங்க வேணாம், இதை முடிக்கிறது நானும் சொல்லி ஆண்டவர் முடிக்கிறத பாருங்க. இப்ப 25வது வசனம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு
நான் சொல்றேன், வார்த்தையை நம்பி ஜெயிக்கும் போது, வார்த்தையை நம்பி நிற்கும் போது என்ன நடக்கும்னா, கடைசியாக அவ்வளவு மிகுதியாய் இருந்தார்கள். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மிகுதியாய் பெருக பண்ணுவார். அப்ப கர்த்தர் மகா பயங்கரமானவர், பெரிய காரியங்களை அவரே செய்ய போகிறார். ஆமென். அப்போ அவருடைய வார்த்தை செய்ய போகிறது. அந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போ வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் அவர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார் என்று வேத வசனம் போதிக்கிறது. அப்ப நான் சொல்றேன், வார்த்தையினால நீங்க சொல்றத அவர் தன்னுடைய கரத்தினால் இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். ஆமென். வார்த்தையை சொல்லி கொண்டே இருங்க. பாருங்க, தானியேல், நான் டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். தானியேல் 3வது அதிகாரத்தில் இந்த மாதிரி இருக்குது. 6வது வசனம். எல்லாருக்கும் வேணா திருப்புங்க, தானியேல், அதை மட்டும் பார்த்து முடிப்போம். தானியேல் 3வது அதிகாரம் 6வது வசனம். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட கடவன். இது எல்லாத்துக்கும் தெரியும். என்ன மாதிரி? அவன் ஒரு சிலையை நிறுத்துறான், அவனுடைய சிலையை, இதை எல்லாரும் தாழ விழுந்து பணியணும். பணியலை அப்படின்னா என்ன நடக்கும்? எரிகிற அக்னி சூளையில உள்ள தூக்கி போட்டுருவாங்க. பாருங்க, எல்லாத்துக்கும் அப்படி நடக்குது. ஆனா இவங்க மட்டும் என்ன பண்றாங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் வணங்க மறுக்கிறார்கள். அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க, 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எங்க வசனம் இருக்குது? இது இவங்களா சொன்னது நினைக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்ன வசனம், தைரியமாய் நின்றார்கள். கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? இந்த வசனம் எழுதி இருக்குது. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம், திருப்புங்க வேணா நான் காண்பிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 57வது வசனம் பாருங்க. அதே ராஜா சாலமன் சொன்னதுதான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம், நம்மோடும் இருந்து. இந்த வசனத்தை தான் அங்க கோட் பண்றாங்க. சொல்றான் பாருங்க, எங்க தேவன் எங்களை விடுவிப்பார், ஏன்னா அவர் எங்களோடு இருக்கிறார். இப்ப அக்கினி சூளையில எரிகிற அக்கினியை 3 மடங்கா எரிய விடுறாங்க. தூக்கி போடும்போது வார்த்தை நிறைவேறுகிறது. போறதுக்கு முன்னாடியே வார்த்தை வெளிப்பட்டாயிற்று. எழுதப்பட்ட வார்த்தை தெளிவா இருந்தது. முடிவை ஏற்கனவே கொண்டு வந்துருச்சு. எங்களோடு அவர் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. இப்ப சூளையில போடும்போது கண்கள் எல்லாம் பார்க்கிறது. 3 நபர்களுக்கு மத்தியிலே ஒரு நபர் அசைவாடுகிறார். ஆமென். வார்த்தை பதில கொண்டு வந்துருச்சு முன்னாடியே. இவங்க பயப்படல, ஏன்னா எழுதப்பட்ட வார்த்தை முடிவடையும் என்று விசுவாசித்தார்கள். இப்ப 4வதா ஒரு நபர் இருக்கிறார். அவர் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் உள்ள இருக்கிறாரு. அப்ப எழுதப்பட்ட வார்த்தை அதான் பாருங்க. பயப்படக்கூடாது. பயம் வரதான் செய்யுது. நம்ம மனிதர்கள் தான். நம்ம ஒண்ணு கவனிக்கணும் பாருங்க. பயப்படும் காரியங்கள் வரும் பொழுது நான் உண்மை நம்புவேன். எப்படி நம்ப போகிறோம் இன்னைக்கு? ஏன்னா தொடுதல் உணர்தல் தான் மனுஷனுடைய காரியம். கர்த்தர் சொல்றாரு, தொடுதல் உணர்தல்லாம் என்கிட்ட இல்ல, என்கிட்ட என்ன இருக்குதுன்னா வார்த்தை இருக்குது. அதே வார்த்தையை நான் உனக்கு கொடுக்குறேன். எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து ஜெயித்த வண்ணமாக நீயும் இன்னைக்கு ஜெயிக்கலாம். இயேசு ஜெயித்தது போல இன்னைக்கு நாமும் ஜெயிக்கலாம். ஆமென். எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து பேசிக்கிட்டே இருங்க. வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்யும். அப்ப நான் சொல்லுகிறேன், நமக்கு விரோதமாக வருகிற யாவரும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் இறுதியானது. பாருங்க, அங்க தானியேல்ல நடக்கிறது. ஒன்றும் அவர்களை செய்ய முடியவில்லை. கடைசியா ஜெயித்தது என்ன? வேத வசனம் தான் ஜெயிச்சிச்சு. அப்ப எழுதப்பட்ட வார்த்தை முதலாவதாகவே பதில கொண்டு வந்துருது. இன்னைக்கு நீங்க எடுத்து இதை சொன்னீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், அது என்னன்னு உலகத்தின் மனிதர்களுக்கு தெரியாது. நோய் வந்துருச்சா, முடிஞ்சிச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எல்லா நோய்களையும் நான் ஏற்றுக்கிட்டேன். அவருடைய தழும்புகளால், என்னுடைய தழும்புகளால் நீ சுகமான. டாக்டர் எழுதப்பட்டதா சொல்ல முடியும். ஆனா தேவனுடைய வசனம், எழுதப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு நடக்க போகிற காரியங்களை முன்கூட்டியே சொல்ல வந்தது கர்த்தருடைய வார்த்தை. அப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பழகுங்க. கர்த்தருடைய வார்த்தையை வாயை திறந்து சொல்லுங்க. எழுதப்பட்ட வார்த்தை
தெளிவாய் இருக்கிறது. எந்த பிரச்சனை, எந்த போராட்டமானால் நிமிர்ந்து நில்லுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. அதனால தான் திரும்பவும் சொல்லுகிறேன், யோசுவா பயப்படுகிற சூழ்நிலை எப்படி நடத்த போகிறோமோ 1-2 தாங்க முடியல. ஒரு சில சபைகளில் 100 பேருக்கு ஆச்சான்னா பாஸ்டருடைய மண்டை காலி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 30 லட்சம் ஜனங்களுடைய பொறுப்புகளை வழிநடத்தணும்னா சாதாரணமான காரியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, என்கிட்ட விட்டுரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மட்டும் நீ பிடி, நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் கர்த்தர் சொல்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள், இந்த ஊழியத்தையும் அவர் தான் பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஊழியக்காரன் வாயிலிருந்து இந்த என்னத்தை எதிர்பார்ப்பார்கள்? வசனத்தை. எங்கள் வேலை வசனத்தை சொல்கிறது. வசனம் உங்கள்கிட்ட வந்து கிரியை நடப்பிக்கும். இப்போ எழுதப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எப்படி என்னுடைய ஃப்யூச்சர் ஜாப் இருக்க போகுது கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவு உயர்ந்திருக்கிறது என்ற வேத வசனத்தின்படி உங்களுடைய ஜாப்பாக இருக்கலாம், உங்களுக்கு வரப்போகிற நடக்கிற போகிற கல்யாணமாக இருக்கலாம், உங்களுக்கு எதிர்பார்த்துக்கிற காரியமாக இருக்கலாம், எல்லாமே பெஸ்ட்டாக தான் முடியும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். வார்த்தை தெளிவாக ஏற்கனவே இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆமென். God bless you. ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனையும் துதிக்கிறோம் ஆண்டவரை, இயேசுவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை, எழுதப்பட்ட வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுக்குறோம். அன்னைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நேராக உள்ள ஆழத்தில் பதியட்டும். எங்களை வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றிலும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு நேராய் வார்த்தைகள் எழும்பி வர செய்ய எங்களை உதவி செய்யும் ஆண்டவரை. எழுதப்பட்ட வார்த்தைகளை கவனமாக இருக்க, பேச, சுதந்திரிக்க, ஜெயிக்க தேவாவியானவர் உதவி செய்யப்படி ஜெபிக்கிறோம். நீர் அமிதமாய் உதவி செய்து ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் கர்த்தாவே திருப்புகிறீர். ஏற்கனவே எங்களுக்கு பதில் உண்டு. எழுதப்பட்ட வார்த்தையில் இருக்கிறது, தெளிவாய் இருக்கிறது என்பதை ஆவியானவர் ஒவ்வொருவரும் உள்ளங்களிலும் திறப்பீராக. எண்ணங்களிலே பெரிய போராட்டங்களோடு இருக்கிறவர்களுக்கு போராட்டம் முடிவடையட்டும். இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்னீரே, அதே போல ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களுக்கும் நீர் முடிவை கொண்டு வருவீராக இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, நீர் பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.